ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ள சிறப்பு வழியில் உள்ளூர் மக்களை அனுமதிக்கவில்லை என கூறி ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி வெளியூர் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் ராமேஸ்வரம் உள்ளூர் பொதுமக்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய செல்லும் போது அவர்களுக்கு ராமநாத சுவாமி சன்னதி அருகே வடக்கு பகுதியில் சிறப்பு வழி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதன் வழியாகவே கடந்த பல ஆண்டுகளாக உள்ளூர் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அந்த சிறப்பு வழியில் உள்ளூர் பொதுமக்களை அனுமதிக்காமல் 200 ரூபாய் கட்டண பகுதியில், அதாவது கட்டணம் செலுத்தக்கூடிய வழியில் கட்டணம் இன்றி அவர்கள் சென்று சாமி தரிசனம் செய்யுமாறு திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இது குறித்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமேஸ்வரம் உள்ளூர் பொதுமக்கள் அனைவரும் கூடி ராமேஸ்வரம் மக்கள் பேரவை நலப்பேரவை என ஆரம்பித்து அதன் தொடர்பாக இந்த உள்ளூர் மக்களின் தரிசன உரிமை பறிக்கப்படுவதாக கூறி தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வந்தனர். இதற்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இந்த ராமேஸ்வரம் மக்களுக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை அளித்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்போது ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையும் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் உள்ளூர் பொதுமக்கள் 200 ரூபாய் கட்டண வரிசையில் வர வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்த அடுத்து இன்று மக்கள் நல பேரவை சார்பில் ராமேஸ்வரம் திட்டக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலின் மேற்கு கோபுரம் வழியாக ஆலய நுழைவு போராட்டம் ஒன்றை அறிவித்து தற்போது அது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தளவு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் குறிப்பாக அந்த மேற்கு கோபுரம் வாசல் வழியாக திருக்கோயிலுக்குள் நுழைய முற்பட்டனர். இவர்களை போலீசார் இரும்பு தடுப்புகள் வைத்து மறைத்து அவர்களை போக விடாமல் தடுத்து வருகின்றனர். இதனால் போலீசாருக்கும் அந்த பொதுமக்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திருக்கோயிலுக்கு எதிரான கோஷங்களையும் அதே போல் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து அவர்கள் அந்த ஆலயத்திற்குள் நுழைய முற்பட்டு வருவதால் 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை வாகனங்கள் ஏற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.